வணக்கம். எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா, உலகின் மிகவும் ஏழ்மையான நாடு எது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வேளை சாப்பாட்டு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு பல நாடுகள் உள்ளன. அந்த நாடுகள் எவை எவை அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். மேலும் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை நமது சேனலிலிருந்து தினமும் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதலில் நாம் பார்க்கக்கூடிய நாடு தெற்கு சூடான். ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடான் உலகின் மிகவும் ஏழ்மையான நாடாக திகழ்கிறது. 2011ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்நாடு உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. எண்ணெய் வளம் அதிகம் உள்ள போதிலும் தெற்கு சூடான் அதன் பொருளாதாரத்தை இன்னும் வலுப்படுத்த முடியவில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய நாடு புருண்டி. உலகின் இரண்டாவது ஏழ்மையான நாடு புருண்டி. இந்த நாட்டை பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக உள்நாட்டு போரை சந்தித்து வருவதும் இதற்கு ஒரு காரணமாகும். மேலும் இங்கு 80% மக்கள் விவசாயத்தையே நம்பியுள்ளனர். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நாடு மத்திய ஆப்பிரிக்க குடியரசு. இந்த மத்திய ஆப்பிரிக்க குடியரசு பார்த்திங்கன்னா உலகின் 3வது ஏழ்மையான நாடாகும். ஆனால் இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா தங்கம், எண்ணெய், யுரேனியம், வைரம் போன்ற விலை மதிப்புமிக்க பொருட்கள் இருந்தாலும் இந்த நாடு வறுமையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 55 லட்சம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நாடு சோமாலியா. உலகின் 4வது ஏழை நாடு சோமாலியா ஆகும். கடற்கொள்ளையர்களின் அட்டூழியத்தால் நாடு பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. சோமாலியா 1960இல் சுதந்திரம் பெற்றது முதல் இன்னும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இந்த நாட்டின் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 1,26 லட்சம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நாடு காங்கோ. காங்கோ உலகின் 5வது ஏழை நாடாகும். காங்கோ மக்கள் முக்கால்வாசி மக்கள் ஒரு நாளைக்கு $2, அதாவது இந்திய மதிப்பில் 166 ரூபாய் கூட செலவழிக்க முடியாத நிலையில் உள்ளனர். என்ன நேயர்களே, உலகின் மிக ஏழ்மையான நாடுகள் எவை எவை அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்த்து வச்சுருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன். வணக்கம் நேயர்களே.